ஒரு சமுதாயம் முன்னேறதுக்கு அது பட்டினியற்ற சமூகமாக இருப்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் பேசின ஒரு ஸ்பீச் மூலமா நமக்கு தெரியுது. நீங்களே கேட்டு பாருங்க எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்குன்னு. இந்தியாவிலேயே பட்டினியற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அதில் தமிழ்நாடும் கேரளாவும் தான் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் மென்ஷன் பண்றாரு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சு. ஒரு மனிதனிடம் வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பட்டினியாக இருந்தானாக அவனுக்கு வந்து வெறுப்பு மிகப்பெரிய அளவில் வரும். அவனுக்கு ஒரு பட்டினியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம் என்று சொன்னால் அவனால் வந்து வெறுப்புக்குள் அவ்வளோ எளிதாக போக முடியாது. அப்படிங்கிற தத்துவம் நமக்கு தெரிந்ததுனால தான் நம்ம வந்து 30 வருடங்களுக்காக போராடி என்ன செய்திருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பட்டினியற்ற ஒரு சமுதாயம் எது இருக்கிறதுன்னு சொன்னால் தமிழ்நாடு தான் இருக்கிறது. 3 வேளை சாப்பிட்றவன் எவ்வளோ பேர்னு கணக்கெடுக்கிறான். ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாம்பிள் பேசிஸ் எடுத்து நீ எத்தனை வேளை சாப்பிட்டேன்னுக்கிறான் ஒவ்வொருத்தன்ட்டையும். தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 100 பேர்ட்ட கேட்டிங்கன்னா 99.7 விழுக்காடு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 3 வேளை சாப்பிட்டோம்.